இன்னைக்கு பாருங்க நம்ம வந்து மாருதி டிசையர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த வண்டி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்ரு ஓஸ் வந்து பஞ்சர் ஆகிட்டு தண்ணி எல்லாம் வெளியே போயிட்டு ரேடியேட்டரு பாயில் ஆகிடுச்சு. அதாவது கஸ்டமர் வந்து டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக நோட் பண்ணாமல் ஃபுல்லாக ஹீட் ஆக விட்டுட்டார். இன்ஜின் ஹீட் ஆகிட்டு அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் எல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாமே செக் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்ஜினில் வந்து பிஸ்டன் அது ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு ஒரு பிஸ்டனே வந்து மெல்ட் ஆகி பிடிச்சிடுச்சு. உங்களுக்கு ஒரு பிஸ்டன் டோட்டலாக மெல்ட் ஆகிடுச்சு ஒரு பிஸ்டன். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்ரு ஃப்ளக் ஒன்று கட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து வால்வு எக்ஸாஸ்ட் வால்வு ஒன்று கட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இன்ஜின் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னாவே அதோடைய சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து காட்டும். ஒன்று நீங்கள் அந்த டெம்பரேச்சர் வந்து நோட் பண்ணணும். உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஆஃபுக்கு மேலே போகும். அந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் ஹீட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து உங்களுக்கு ஏசி வந்து கட் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? ஏசி வந்து கூலிங் வர்றது கட் ஆஃப் ஆயிரும். நீங்கள் அதை வச்சே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகுது அப்படின்றது அந்த மாதிரி ஏசி கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளம். அதாவது இப்போ வந்து இன்ஜின் நம்ம கலட்டி ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவு கட் ஆகிருக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பிஸ்டன்லாம் இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இதில் பாருங்கள் ஃபோர்த்து பிஸ்டன் பாருங்கள். டோட்டலாக வந்து உங்களுக்கு அந்த பிஸ்டன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பாருங்க ஃபோர்த்து பிஸ்டன் டோட்டலாக ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு இது உள்ள. ப்ளஸ் இது இல்லாமல் வால்வு பாருங்க ஹெட்டு ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்க உங்களுக்கு ஹீட்டு ஃப்ளக்கு கட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து கட் ஆகிருக்கு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஹீட்டு ஃப்ளக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு கட் ஆகிருக்குன்னு இது. ஓகேங்களா? எப்படி கட் ஆகிருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்களா எப்படி வந்து எல்லாமே வந்து பிஸ்டன் மெல்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் வால்வு கட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து உங்களுக்கு அந்த ஏசி கட் ஆஃப் ஆகும். அது ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகும். இதெல்லாம் நோட் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?